வெல்கம் டூ நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல் என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 எக்ஸாம்ல வந்து பார்த்தோன்னா, ஓஎம்ஆர் சீட் வந்து எப்படி ஃபில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரல் இன்ஃபர்மேஷன பத்தி தெரிஞ்சுக்கலாம். குரூப் 4 எழுதுறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிருங்க. நம்ம இ-சேவை சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் சொல்லிக் கொடுத்த தகவல் முழுமையா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓஎம்ஆர் சீட்ல வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, பிளாக் பென் இது தான் பால் பென் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓஎம்ஆர் சீட் வந்து 15 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆல் டிக்கெட்ல வந்து ஆல்ரெடி அந்த சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து எப்படி வந்து ஃபில் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து உங்களோட ரோல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இங்க ஃபர்ஸ்ட் வந்து எழுதிருங்க. அதுக்கு நேரா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ரோல் நம்பருக்கு நேரா வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அது வந்து நம்ம வந்து ஷேடோ பண்ணிக்கோங்க. ஷேடோ பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட ரோல் நம்பருக்கு தகுந்த மாரி அது வந்து எடுத்துக்கும். அது ஒரு காலத்துக்கு வந்து 1 தான் வரும். இப்ப வந்து பார்த்தோன்னா, இப்ப ஒரு 6 காலம் இருக்கு, 9 காலம் இருக்குன்னா, 9 ரோல் நம்பர் இப்படி வந்து சைட்ல வந்து நீங்க வந்து இப்ப எப்படி எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாரி வந்து ஃபில் பண்ணணும். ஆ கன்ஃப்யூஷன் ஆயிக்காதீங்க. அதுக்கப்புறம் பிரசன்ட்டா, ஆப்சென்ட்டான்னு சொல்லிட்டு பிரசன்ட்க்கு வந்து பி வந்து நம்ம வந்து ஷேடோ பண்ணணும். இது வந்து பிளாக் மார்க்கில் மட்டும் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. இதுல வந்து விளையாட்டு வந்து எந்த செக்ஷன்ல வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து உங்களுக்கு வந்து அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லுவாங்க. அவங்க வினாத்தாள்லயே இருக்கும். அத வந்து இங்க ஷேர் பண்ணணும். அதுக்கப்புறம் அ அறிவுரை வந்து நம்ம வந்து செக் பண்ணணும். படிச்சு பாருங்கன்னு சொல்றாங்க. இந்த அறிவுரை வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து 13 பாயிண்ட் போட்டிருக்காங்க. தமிழ்லயும் போட்டிருக்காங்க, இங்கிலீஷ்லயும் போட்டிருக்காங்க. அது வந்து தெளிவா வந்து நீங்க வந்து உட்காந்து படிச்சு பார்க்கணுங்க. தெளிவா படிச்சு பார்க்கலன்னா, உங்களுக்கு வந்து பின்னாடி பிரச்சனை வரும். அதே மாரி சொல்லக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து கரெக்ட்டான மெத்தட் சரியான மெத்தட்னா, இந்த கேப்புக்குள்ள வெளிய வராம கரெக்ட்டா பண்ணணும். கரெக்ட்டா பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஆன்சர் ஷீட் வந்து இது வரும். அதே மாரி இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அ டிக் அடிக்கிறது, இன்ட் மார்க் போடுறது, டாட் வந்து பார்த்தீங்கன்னா சைட்ல வர்றது, இங்க வந்து பாருங்க இங்கிட்டு சென்டர்ல புள்ளி வைக்கிறது, இந்த மாரி விஷயங்கள் வந்து வரக்கூடாது. 2க்குமே வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடாது. இப்படி போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இதாகும். 2லயுமே ஷேடோ பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து 1/2 மார்க் வந்து மைனஸ் ஆயிட்டே வரும். அதனால வந்து ஆன்சர் தெரியுதோ இல்லையோ, ஏதோ ஒரு பாக்ஸ்ல வந்து கரெக்ட்டான இப்போ வந்து இப்ப போட்டிருக்காங்க பாரு ஏக்கு, பிக்கு, சிக்கு, டிக்கு, ஈக்கு போட்டிருக்காங்க பாரு. இது வந்து கரெக்ட்டான மெத்தட்ல வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். இதுதான் மெயின் சொல்லக்கூடிய விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா, தேர்வு கையொப்பம் வந்து எழுதுவாங்க. தேர்வு முன்னத்துக்கு முன்னாடி தான் அது வந்து அது சைன் போட சொல்லுவாங்க. அதே மாரி இங்க வந்து கைரேகை வந்து உங்களுக்கு வந்து வைக்க சொல்லுவாங்க. அது வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு வந்து செக் பண்றதுக்காக வைக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது தேர்வாளர் கையெழுத்து போடுவாங்க. தேர்வின் மையம் அ தேர்வின் உங்களோட கையெழுத்து இங்க போட சொல்லுவாங்க. இதுதான் உங்களுக்கு வந்து ஓஎம்எஸ் இப்படி தான் இருக்கும். இந்த ஓஎம்எஸ்ல ஆன்சர் எழுதும்போது தெளிவா வந்து 1ஆம் நம்பர் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஏ, பின்னா பி, சின்னா சி, டின்னா ஒரு லைன்ல வந்து ஒரு இதுதான் இருக்கணும். அது வெளிய வரக்கூடாது. உள்ளுக்குள்ளே இருக்கணும். அப்பதான் வந்து ஸ்கேன் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் ஸ்கேன் பண்றது. அதனால வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களோட ரிசல்ட் வந்து அதையே சொல்லிடும். அதனால 2ம் பண்ணிட்டீங்கன்னா 1/2 மார்க் அதே கழிச்சுக்கும். அதே மாரி வ உள்ள வந்துருச்சு. பிக்கு மட்டும் விட்டு ஒரு 2 கேப் வந்துச்சுன்னா, இது வந்து எடுத்துக்காது. இந்த மாரிலாம் நெறைய பிரச்சனைகள் இருக்கு. அதனால வந்து நீட்டா, தெளிவா வந்து பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, 1 நிமிஷம் நான் வந்து வைக்கிறேன். நீங்க வந்து படிச்சு பாருங்க. என்னென்ன டீட்டெயில் வந்து இருக்கு ஓஎம்ஆர் ஷீட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து படிச்சு பாருங்க. இது வந்து சாம்பிள் ஓஎம்ஆர் மேக்ஸிமம் ஒரு 80% இது வந்து இதே மாரி தான் இருக்கும். அத வந்து முழுசா முழுசா தெளிவா படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு இது பண்ணிட்டு போங்க. வேற என்ன டவுட்டு அப்டின்னா, ஓஎம்எஸ் சீட்ட பத்தி கமெண்ட் பண்ணுங்க. அது பண்ணி ஹெல்ப் பண்ணப்படும்னு சொல்லிக்கலாம். அவங்க அது மட்டும் இல்லாம, இத வந்து குரூப் 4 எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்டின்னு சொல்லிட்டு, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். வேற எதனா டவுட்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு ஹெல்ப் பண்ணப்படும்னு சொல்லிட்டு, பாய் பாய்.